மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களுமே திருவிழா மாதம்னு சொல்லலாங்க. தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஊஞ்சல் திருவிழா பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது, ஊஞ்சல் உற்சவத்தினோட முக்கிய நிகழ்ச்சிகள் எப்பொழுது தொடங்குகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல 12 மாதங்களும் திருவிழா மாதம்னு சொல்லலாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஊஞ்சல் திருவிழா பார்த்தீங்கன்னா வருகிற 30ஆம் தேதி தொடங்குதுன்னு சொல்லலாங்க. ஆனி மாதம் மகா நட்சத்திரம் முதலான மூல நட்சத்திரம் ஈராக 9 நாட்கள் என 30ஆம் தேதி வரை இந்த திருவிழாவானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னா சாயரட்ச பூஜைக்கு பின்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பஞ்சமூர்த்திகளுடன் சேர்த்து புறப்பாடாகி 100 கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபத்திற்கு எழுந்தருளுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கொண்டுட்டு வந்த பிறகு மாணிக்கவாசர் பாடிய திருவாசகத்தினோட திருப்பொன்னூஞ்சல் பதிகம் பார்த்திங்கன்னா 9 பாடல்கள் தல ஓதுவார்களால் ஓதப்படணும் சொல்லப்படுதுங்க. அதனைத் தொடர்ந்து நாதசுர கலைஞர்கள் 9 வகையான ராகத்தில் இசைப்பாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தீபாராதனை முடிந்து 2ஆம் பிரகாரம் சுற்றி சேர்த்தியை சென்றடைவார்கள்னு சொல்லப்படுது. 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆனி ஊஞ்சல் உற்சவம் முடிவில் 4 சித்திரை வீதிகளிலும் வெள்ளி குதிரை வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து ஆனி உத்திரம் தினமான ஜூலை 2ஆம் தேதி அதிகாலையில் 3 மணிக்கு வெள்ளியம்பல நடராஜர் சிவகாமிக்கும் கோவிலில் 6 கால் பீடத்திலையும் எழுந்தருளுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அதை தவிர மற்ற 4 சபை நடராஜர்களும் சிவகாமிக்கும் கோவில் 2ஆம் பிரகாரம் 100 கால் மண்டபத்திலும் ஆனி உத்திர திருமஞ்சனம் நடைபெறும்னு சொல்லலாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால பூஜைகள் முடிந்ததுமே காலை 7 மணிக்கு மேல் பஞ்ச சபை நடராஜரும் சிவகாமி அம்பாள் 4 மாசி வீதிகளிலும் புறப்பாடாவாங்கன்னு சொல்லலாங்க. இதற்காக அபிஷேக திரவிய பொருட்கள் ஜூலை 1ஆம் தேதி இரவு 7 மணி வரைக்கும் பக்தர்கள் கோவிலில் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு உச்சிக்கால பூஜையில் சொக்கநாதருக்கு பார்த்தீங்கன்னா மா பலா வாழை என முக்கணிகளால் முப்பல பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க. திருவிழா நடைபெறும் நாட்களான வருகிற 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை கோவில் சார்பாகவோ அல்லது உபயதாரர் சார்பாகவோ உபய திரு கல்யாணம் மற்றும் தங்கரத உலா நடத்திட முன்பதிவு செய்ய முடியாது என கோவில் நிர்வாகத்தார அறிவிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நடுவால் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவிலாகுங்க. இந்த சிவன் கோவில மூலவராக சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகையாக மீனாட்சி அம்மன் காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்கள்லாம் மூல கோவிலாகவும் இருக்குதுங்க. இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகு தாங்க மூலவரான சுந்தரேஸ்வரருக்கு பூஜை நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. இந்த தளத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதமான தாளம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்தலத்தில் மூலவராக சுந்தரேஸ்வரர் இருக்கிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவரை சோமசுந்தர், சொக்கலிங்கநாதர், சொக்கசேகர், அளவாய் அண்ணல், சொக்கநாதர் என்றெல்லாம் அழைக்கலாங்க. இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. அதனால தான் சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பினாருன்னு சொல்லலாங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் விமானம் இந்திர விமானம்னு அழைக்கப்படுதுங்க. அதே போல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மாள்னு அழைக்கப்படுறாங்க. அம்பாளுடைய விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்லலாங்க. அதே போல் அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கக்கூடிய அபூர்வமானதாகவும் சொல்லலாங்க. இந்த கருவறையில் விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாகவும் சொல்லலாங்க. மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் வந்துச்சாங்க. மீன் பார்த்திங்கன்னா தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது
பண்ணுவது போல மீனாட்சி அம்மன் தன்னுடைய பக்தர்களை அருள் கண்ணால் அருள் பாலிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. மீனாட்சி அம்மனுடைய திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்று இருக்குதுங்க. பக்தர்களுடைய கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்டுவதற்காக திரும்ப திரும்ப கிளி அம்பிகையிடம் சொல்லிக்கொண்டே இருக்குமாங்க. இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இந்த தலத்தினை தேடி வந்தபோது கிளி தான் சில வழிகளை காட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண் குமாரி, கற்பூரவல்லி, குமரி துறையவள் என்றெல்லாம் பெயர்களால் அழைக்கப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி, மும்முலை திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்களாலும் இந்த தல இறைவியை அழைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் மீனாட்சி அம்மனுக்கு அங்கையர்கண்ணி என்ற தமிழ் பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இவரை தடாதகை பிராட்டி என்றும் அழைப்பாங்க. இவர் மதுரையின் அரசியாக இருந்ததால் இவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லைங்க. மீனாட்சி அம்மனுக்கு அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்ப்பதற்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த தளத்தில் முதல் பூஜைங்கன்னா அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகுதாங்க மூலவரான சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்தபோது எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணி இருக்கிறாங்க. அதனால தாங்க கணவரை எழுப்பும் முன்னாடியே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இதனால தாங்க காலை நேரத்தில் நடக்கக்கூடிய முதல் பூஜையானது அம்பிகை மீனாட்சிக்கே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் கொண்டதாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் பார்த்தீங்கன்னா இந்திர விமானங்கள்னு அழைக்கப்படுதுங்க. 32 கற்சிங்கங்கள், 64 சிவகணங்களும், 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த திருக்கோவிலில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் கொண்டதாகுங்க. இந்த கோவிலில் ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுதுங்க. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அழகிய சிற்ப வேலைப்பாடுகளும் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் வேறுபட்டு இருக்குதுங்க. அழகிய நுணுக்கங்களை கொண்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தனி சிறப்புகளை கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அஷ்டசக்தி மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம், முதலி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கம்பந்தடி மண்டபம், கிளிக்கூண்டு மண்டபம், மங்கையகரசி மண்டபம், சேர்வைக்காரர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வீர வசந்தராயர் மண்டபம் என போன்ற மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி அம்மன் சன்னதிய முன்பகுதியில் 8 சக்தி, அதாவது அஷ்டசக்தி மண்டபம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நுழைவாயில விநாயகர் மற்றும் முருகன் திருமேனிகளுக்கு இடையில மீனாட்சி திருக்கல்யாணம் கதை வடிவில் சித்தரிக்கப்பட்டிருக்குதுங்க. அதே போல் மண்டபத்துக்கு உள்ள அமைந்திருக்கக்கூடிய தூணில் 8 சக்திகளுடைய 8 வடிவங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. ஆயிரங்கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சாமி சன்னதிக்கு இடது பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த மண்டபம் கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற மண்டபங்களை விட அளவில் பெரியதாக இருக்குதுங்க. ஆயிரங்கால் மண்டபம் கிருட்டின வீரப்ப நாயகரது திருப்பணியாகுன்னு சொல்லலாங்க. மிக சிறப்பு பெற்ற இந்த மண்டபம் சாலிவாகன ஆண்டு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மதுரையை ஆண்டு வந்த வீரப்ப நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாத முதலியாரால் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. மண்டப வாயில் மேல் பார்த்தீங்கன்னா வீதனத்தில் தமிழ் ஆண்டு 60ஐயும் குறிக்கக்கூடிய சக்கரம் செதுக்கப்பட்டு இருக்குதுங்க. இந்த மண்டபத்தில் சிற்பங்கள் நிறைந்த 985 தூண்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லலாங்க. இந்த தூண்களை எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் ஒரே வரிசையில் காட்சி தரும்னு சொல்லலாங்க. இது ஒரு வியப்புக்குரிய விஷயமாகவும் இன்றளவும் சொல்லப்பட்டு வருதுங்க. 15 தூண்கள் இருக்கும் இடத்துல சபாபதி சன்னதி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆயிரங்கால் மண்டப தூண்கள் ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னிசை ஒளியை எழுப்பக்கூடிய 22 தூண்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மண்டபம் கோவில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு பல்வேறு காலத்தில் சிற்பங்கள், ஓவியங்கள், பரதக்கலை, முத்திரைகள்,
தூண்கள், தியான சித்திரைகள் என பல்வேறு அம்சங்களை காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. வீர வசந்தராயர் மண்டபம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கிழக்கு வாசல் வழியாக சாமி சன்னதிக்கு போகக்கூடிய வழியில் ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்புறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.